உள்ளம் கோயில், ஊனுடம்பு ஆலயம். திருமூலருடைய வார்த்தை. புனித சின்னப்பருடைய வார்த்தை, நீங்களே நடமாடும் கோயில்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை லாத்ரன் பேராலய நேர்ந்தளிப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, முதலிலே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி அதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் இந்த காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி மென்மேலும் வளர்வதற்கு நீங்கள் பார்த்து கொண்டு அதை இன்னும் வளர்த்து கொண்டு எப்படி சப்ஸ்கிரைப் செஞ்சு வளர்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் உண்மையில் மனதார வாழ்த்துகிறேன், நன்றி கூறுகிறேன். நீங்களும் இன்னும் உங்களை சார்ந்தவர்களும் இதை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இந்த பணி, இறை நற்செய்தி அறிவிக்கிற பணி இன்னும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ. இந்த நாள் ஆலயத்தை குறித்து நாம் சற்று சிந்திக்க வேண்டிய நாள். லாத்ரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழா என்பதனுடைய வரலாறு நமக்கு தெரியும். நான் வரலாறை எல்லாம் மொத்தமாக சொல்ல ஆரம்பித்தால் அதுக்கே இன்றைக்கி நேரம் முழுசாக போயிடும். நான் சொல்ல வருகிற செய்தி இதுதான். நம்முடைய உள்ளம் கோயில், ஊன் உடம்பு ஆலயம். ஊன் உடம்பு இந்த ஆலயம் என்று சொல்லும் பொழுது நாம் இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் வழிபடும் ஆலயமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய உடம்பாகிய ஆலயமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே எருசலேம் தேவாலயம் முக்கியமாக பார்க்கப்பட்டது. எப்பொழுதெல்லாம் எருசலேம் தேவாலயம் அழிக்கப்படுகிறதோ மொத்த இனமும் அழிந்து விட்டதாக சொல்வார்கள். அதை கட்டினார்கள், அதன் பிறகு அழித்தார்கள். மீண்டும் இயேசுவினுடைய காலத்தில் இயேசுவே எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று அந்த எருசலேம் தேவாலயம் ஜெப இருப்பிடமாக, இறைவன் வாழும் இடமாக இருந்த அந்த ஆலயத்தை சந்தையாக மாற்றினார்கள் என்றுதான் ஆண்டவர் இயேசு சாட்டை பின்னி அவர்களை விரட்டினார் என்று நற்செய்தி வாசகத்தில் கேட்டோம். அதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொன்னார் பாருங்க ஒரு செய்தி. இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் திருப்பி கட்டுவேன் என்று சொன்னார். அந்த சொன்னது தன்னுடைய உடலாகிய ஆலயத்தை சொன்னார். 3 நாளில் உயிர்த்தெழுவேன் என்கிற அந்த உடலாகிய ஆலயத்தை குறித்து அவர் சொன்னார். அவரை கடந்து புனித சின்னப்பர் சொல்லும் பொழுது அந்த ஆலயம் என்கிறதற்கு இன்னொரு பரிணாமம் கிடைக்கிறது என்றால் நம்முடைய உடல் உள்ளம் ஆலயமாக இருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் நினைக்கிறோம் கோயிலெலாம் போய் வேண்டுதல் செய்கிற இடம், நமக்கு எது தேவையோ அதை வேண்டிக்கிறதுக்காக போகணும் அப்படிங்கிற இடம் மட்டுமாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. நாம் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவனை வழிபட்டு நாம் தெளிவடைகின்ற இடம் அது இடம். ஏற்கனவே ஒரு முறை ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சி போட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கோயிலில் போய் உட்காந்து எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அப்போ கடவுளே பார்த்து சொன்னாராம், இதெல்லாம் நீ வேண்டிக்கிறது கிடைக்கிறதுக்கு இருக்கிற கடை மாதிரி நினச்சிக்கிட்டியா? இல்லைப்பா, கெட்டுப்போன இந்த உலகத்தில் கெட்டு போகாத ஒரு இடத்த வச்சுட்டு அதில் போய் நாம் எப்படி கெட்டு போனோம் அப்படின்னு தெளிவடைகின்ற இடம் ஆலயம் என்று சொல்லி அந்த ஷார்ட்ஸு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயம் என்பது நாம் மன அமைதி பெறுகிற இடம், இறைவன் வாழுகிற இல்லம். அதான் சொல்வாங்க, இறைவார்த்தை சொல்கிறது, ஆண்டவனுடைய கால் மனை எது என்று சொன்னால் ஆலயம் என்று சொல்வார்கள். அதனால தான் இன்றைக்கி ஆலயத்திற்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆலயம் தொழுதல் சாலவும் நன்று என்பார்கள். கோபுர தரிசனம் நம் ஒவ்வொருவருக்கும் முக்கியமானது என்று சொல்வதெல்லாம் கேட்டிருக்கிறோம். கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்கக்கூடாது என்று சொல்வதெல்லாம் இப்படி பல பழமொழிகள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொன்னது அந்த காலத்துலலாம் கோபுர தரிசனம், கோபுர கலசம் வச்சுருப்பாங்களாம். அந்த கோபுர கலசம் உலோகத்தால் செய்யப்பட்டதாக இருக்குமா. இப்பெல்லாம் வீடெல்லாம் பெருசு பெருசாக கட்டி போடுறோம்.
மாட மாளிகை மாதிரி கட்டிடுறோம், பங்களா கட்டிடுறோம், பெரிய பெரிய மாட மாளிகைகள் கட்டிடுறோம். அப்போல்லாம் அவ்வளோ தூரம் கட்டினதில்லை. ஆலயங்களும் ஆலய கோபுரங்களும் பெருசாக இருக்கும். அதான் ஒருத்தர் சொன்னார், இப்பெல்லாம் நம்முடைய வீடுகளெல்லாம் பொன்னால் செய்யப்படுகிறது, மனிதன் மண்ணாலான மனம் கொண்டவனாக மாறி இருக்கிறான். அந்த காலத்தில் வீடுகளெல்லாம் மண்ணால் செய்திருந்தார்கள், மனிதன் பொன்னாக இருந்தான் என்று சொல்லி. இப்போல்லாம் அந்த காலத்தில் இது மாதிரி இல்லாத சூழலில் கோபுர கலசம் உலோகத்தால் செய்யப்பட்டிருக்குமா. இன்னல் மிடிலாம் வந்துச்சுன்னா அந்த உலோகம் வாங்கி விட்டுடும். கடவுள் நம்முடைய இடிகிடிகள்லாம் வாங்கி தான் எடுத்துக்கிட்டு நம்மளை நல்லா வாழ வச்ச இடம்தான் கோயில், மறந்துடக்கூடாது. அதனால தான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதுன்னு சொன்னதெல்லாம் இதனுடைய பின்னணியில் தான் என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இறைவன் வாழும் இல்லம் ஆலயம் என்றால் அந்த 2 வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க, ஆலயம் கோயில் என்று. இந்த வார்த்தையிலேயே முக்கியமான பொருள் அடங்கியிருக்கும், இறைவன் வாழும் இடம் என்று. இந்த இறைவன் வாழுகின்ற இடத்தில்தான் நாம் சென்று நம்மை தெளிவடைந்து புனிதமடைந்து வாழுக நமக்கு வழி செய்கிற இடம். நீருக்குள், அதான் ஒருத்தர் சொன்னார், நீருக்குள் இறைவன் புகுந்தால், இறை அருள் புகுந்தால் அது புனித நீராக மாறிவிடுகிறது. உணவுக்குள் இறை அருள் புகுந்தால் அது பிரசாதமாக மாறிவிடுகிறது. ஆலயத்திற்குள் மனிதன் புகுந்து விட்டால் அவன் புனிதம் அடைய வேண்டும். அதுதான். அப்படிப்பட்ட ஆலயத்தை நாம் எவ்வாறு நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை யோசிச்சுட்டு ஆலயத்தை இன்று நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியுமா? இன்னைக்கு ஆலயத்தை சந்தக்கூடமாக மாற்றிக்கிட்டு இருக்கோம்ங்கிறது உண்மை. ஏன் தெரியுங்களா? அந்த காலத்திலலாம் அப்படி இருந்தது, இந்த காலத்தில் இல்லைன்னு சொல்லாதீங்க. இறைவன் இருக்கின்ற இடம் சார்ந்த இடம்தான் ஆலயம் என்று சொல்லி கொண்டிருந்தோம். இப்பொழுது எல்லாம் இணையம் சார்ந்து இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிற காலத்திற்குள்ளே புகுந்துட்டோம். பூசை வேணுமா, நெட்டை தட்டி செல்லுக்குள்ளே போய் அங்கே பூசை பார்த்துக்கலாம். பிரசங்கம் வேணுமா, உள்ளே போய் பிரசங்கம் கேட்டுக்கலாம். பாட்டு வேணுமா, உள்ளே போய் பாட்டு கேட்டுக்கலாம். இப்படி எல்லாமே இணையத்திற்குள்ளே இறைவனை தள்ளிவிட்டோம். அதுக்கு தான் ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வெர்ச்சுவல் வழிபாடுன்னு. அப்படின்னா இருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியாம். அதனால் இணையம் சார்ந்து இன்று நாம் ஆலயத்தை சந்தைக்கூடமாக்கி விட்டோம் என்று ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். அன்புக்குரியவர்களே, இன்று ஆலயத்தை நாம் புனிதமாக வைத்திருக்க வேண்டும், சந்தையாக்கக்கூடாது. இரண்டாவது இன்னொரு விஷயத்தையும் கையோடு உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். புனித சின்னப்பர் சொன்ன வார்த்தை, நம்முடைய உடல் என்கிற ஆலயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், அதை அழித்து விடாதீர்கள். அந்த தொடக்க காலத்தில் அவைகளெல்லாம் உடம்பு என்பது சாத்தானின் சோதனை, உடம்பு என்பது தேவையில்லாதது, அழிந்து போகக்கூடியது என்றெல்லாம் சொல்லி கொண்டு தாங்களே சாட்டையால் அடித்து கொண்டிருந்த காலங்கள் உண்டு. இன்று நம்முடைய உடல் என்கிற ஆலயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இறைவன் வாழுகிற உடன்படிக்கை பேழை என்பதை நினைத்து கொள்ளுங்கள். அன்னை மரியாள் வயிற்றிலே ஆண்டவர் இயேசு வாழ்ந்தபோது அன்னை மரியாளை உடன்படிக்கை பேழை என்று சொன்னார். இறைவனுடைய திருவுடலை இரத்தத்தையும் உணவாக உட்கொள்ளும் பொழுது இறைவன் நமக்குள்ள வாழுகிறார் என்கிற அந்த உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம் நம்முடைய உடல் என்கிற ஆலயத்தை பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ள மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய பிள்ளைகளை, ஆலயம் என்பது ஏதோ வெளியில் இருப்பது மட்டுமல்ல, நாம் கூட இறைவன் வாழும் ஆலயம்தான். நம் உள்ளம் இறைவன் குடியிருக்கிற கோயில் என்பதை மறந்து விடாதீர்கள்.